வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா காரப்பொரி பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது, இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு வானொலி வச்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே பருப்பெல்லாம் கொஞ்சம் சிவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 3 காஞ்ச மிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, தோலோடையே தட்டிக்கோங்க. லைட்டாக எண்ணெயில் பரட்டிடலாம். பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், சும்மா கொஞ்சம் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் மட்டும் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடையில் லைட்டாக ஒரு பரட்டிடலாம். அதுக்கப்புறமா வறுத்த நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. அதையும் பரட்டியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பொரியை உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் உப்பு போட்டிருக்கு இந்த பொரியலை, அதனால் நான் உப்பு போடலை. நீங்கள் எப்படி பொரி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடாமல் இருக்க நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்தாச்சு. அடுப்பை இப்போ ரொம்ப கம்மியில் வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திடாதீங்க. ஏன்னா அதிகப்படுத்திங்கன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் தீஞ்ச மாதிரி ஆயிரும், மேலே இருக்கிறது நல்லா பரட்டாத மாதிரி ஆயிரும். இப்போ இதில் நம்ம பொரியை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பொரியை மட்டும் எடுத்துப்போம். கொஞ்சம் பொரியை எடுத்தாச்சு. மாங்காய் துருவனது உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட் துருவல், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இலை, இது எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம், நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் லெமன் மேலால் புழிஞ்சு விட்டுருங்க. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் உப்பு போதும். இப்போ பூந்தி ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இது நம்ம காரப்பொரியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ப்ளைன் பொரியில் மசாலா ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், தேவைன்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவில் கலக்கையில் மட்டும் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் லெமன் புளிய வேண்டாம். அந்த வறுத்த பொரி இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு ஏர்டைட் பவுலில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அது அப்படின்னா அது நவுத்து போகாமல் இருக்கும். அது எப்போ ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட்டாலும் நல்ல பொறுப்பாகவே இருக்கும். ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, காஃபியோட டீயோட சாப்பிடல அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் கலந்த இந்த மசாலா காரப்பொரி டக்கராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.